உங்க மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க லாயர் யாரு? மை லார்ட். உட்காருங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க ஆரம்பிங்க. ஐயா, இவங்களுக்கும் அசோக் குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. அது என்ன முன்விரோதம்னு போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல டீடைலா இருக்கு. இவங்க கிச்சன்ல இருந்து ஆபீசர்ஸ் விஷ பாட்டில் எடுத்திருக்காங்க. விஷ பாட்டில்ல இருந்த விஷமும் லட்டுல இருந்த விஷமும் ஒண்ணுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. அதனால குற்றம் தெளிவா நிரூபிக்கப்பட்டதால கணேசன் குடும்பத்திற்கு உயர்ந்தபட்ச தண்டனை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்க ப்ரொசீடிங் என்னன்னு சொல்லுங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போலீஸ் சொன்னதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட கற்பனை. எங்க கட்சிக்காரங்களுக்கும் அசோக் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல. சொல்ல போனா அசோக் குடும்பத்துக்கு தான் எங்க கட்சிக்காரங்க மேல பகை. தன்னோட மகன் அசோக் ஜெயிலுக்கு போறது காரணம் எங்க கட்சிக்காரங்க தான் அசோக்கோட அம்மா அப்பா முடிவு பண்ணி எங்க கட்சிக்காரங்களை பழி தீர்க்க ஆளு வச்சு லட்ல விஷம் வச்சிருக்காங்க. அந்த ஆளும் பிடிபட்டு இருக்கான். இவங்க பொண்ணு மகா லட்ல விஷம் கலந்தவன பிடிச்சிட்டாங்க ஐயா. அந்த குற்றவாளிய இங்கதான் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. அது வரைக்கும் இந்த வழக்க கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மை லார்ட், இதை நீங்க அனுமதிக்க கூடாது. சாட்சி எல்லாம் சரியா இருக்குல்ல? விசாரணை இப்ப குழப்பறாங்க. அந்த அசோக் அப்பா அம்மா மேல இருந்த கோவத்துல அவங்களுக்கு கெட்ட பேர் வரணும்னு இத செஞ்சிருக்காமா. ஆமா, இதுல ஐஷு குடும்பத்தை பத்தி யார் என்ன பேசினா நமக்கு என்னமா? உண்மை நமக்கு என்னன்னு தெரியும்ல. அதெல்லாம் சரிதான் மாப்ள. இருந்தாலும் மாமா, எரியிற நெருப்புல நெய்ய ஊத்துறத நீ கொஞ்சம் நிறுத்து. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அம்மா இங்க பாருங்கம்மா, நம்ம விஜய்க்கு ஐஸ்வர்யாவுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதை எப்படி நடத்தி முடிக்கிறதுன்னு நம்ம பாப்போமா. அக்கா முடிச்சோட பாக்கு இவன் விடமாட்டான் போல இருக்கு. ஆமா, அந்த குடும்பம் ரொம்ப பாவமா. சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையில சிக்கி ரொம்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாங்கம்மா. இந்த நேரத்துல நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. நீங்களும் அவங்க வீட்டுக்கு நேரா போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே கல்யாண விஷயத்துல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு வாங்கம்மா. என்னது, அக்கா அவங்க வீட்டுக்கு போகணுமா? ஆமாமா, இந்த மாதிரி நேரத்துல நீங்க நேர்ல போய் நிக்கணுமா? அதுதான் கரெக்ட். முடிஞ்ச அப்பாவையும் கூட்டிட்டு 2 பேரும் ஒன்னா போயிட்டு வாங்களேன். சரிம்மா, பாருங்க. சரி பாப்போம்டா. என்னக்கா இது, உன் பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அக்கா
அக்கா யோசிக்கிறத பார்த்தா அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கே. சரி வா கிளம்பலாம். ஏக்கா ஏக்கா எங்கக்கா? ஆறுதல் சொல்றதுக்கு. அதுக்குள்ளேயுமா இவ்வளவு ஃபாஸ்டாவா? டேய், அவ வீட்டுக்கெல்லாம் நான் படியேறி போகணுமான்னு காண்டாதான் இருக்கு. ஆனா இப்ப போகலன்னா இவனுங்க 2 பேரும் என்ன தப்பா நினைச்சுக்குவானுங்க. ஏக்கா உன் மனசுக்குள்ள கட்டாயம் ஏதோ ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அதை விட பெரிய பிரச்சனையை கிளப்பி விடுற ஆளாச்சே நீயே. என்னப்பா ஆச்சு? அண்ணா, நீங்க முத்தாண்ணாச்சி கடைக்கு போட்ட ஸ்வீட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டு வர சொன்னாரு. ஏன் ஸ்வீட் டேட் முடிஞ்சு போச்சா? டேட்லாம் இன்னும் இருக்குக்கா. அப்புறம் என்ன தம்பி? இல்லக்கா, இனிமே உங்ககிட்ட ஸ்வீட் எடுக்க கூடாதுன்னு எங்க ஓனர் சொல்லிட்டாரு. இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எதனாலப்பா இப்படி திடீர்னு முடிவெடுத்தாரு? ஏதோ ஸ்வீட்ல விஷம் கலந்து குழந்தை உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு போலீஸ் புடிச்சிட்டு போனதை நியூஸ்ல பாத்துருப்பாரு போல. அதனாலதான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. அதான் நாங்க எந்த தப்பும் பண்ணலன்னு கோர்ட்டே எங்களை வெளியே விட்டுருச்சுல. அப்படி இருக்கும்போது இப்படி செஞ்சா அது நியாயமா? நாங்க என்னக்கா பண்றது? நாங்க வேலை செய்யறோம். ஓனர் என்ன சொல்றாரோ அதைத்தானே நாங்க கேட்க முடியும். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்டே பேசிக்கோங்கக்கா. வரோம்க்கா. என்னங்க இப்பவே இத்தனை பேருனா இந்த விஷயம் பரவ பரவ எவ்வளவு பேரு நம்மள வேணான்னு சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ மா, கவலைப்படாதீங்கம்மா. அப்படியெல்லாம் மொத்தமா எல்லாமே போயிடாதுமா. போகவும் நான் விட மாட்டேன். நம்ம மேல இருக்கிற நம்பிக்கைய யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாதுமா. போறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இருக்கிறவங்க கிட்ட நானே நேர்ல போய் பேசி புரிய வைக்கிறேன். இனி ஒரு கஸ்டமர் கூட இப்படியே போக மாட்டாங்க. அது என்னோட பொறுப்புமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் நிம்மதியா இருங்க. அப்படிலாம் மொத்தமா எல்லாமே இல்லாம போயிடாது ஜோதி. நாம உண்மையா உழைச்சிருக்கோம், நேர்மையா இருந்திருக்கோம். அது எப்பவுமே நம்மள கைவிடாது. அது மட்டும் இல்லாம மகாதான் போறாள்ல, எப்படியும் கடைக்காரங்க கிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சிருவா. அதனால நீ தேவையில்லாம ரொம்ப போட்டு குழப்பிக்காத. இருடா. டேய், மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு உள்ளவா. ஆமா ஆமா, அக்கா சொன்னா சரியாதான் இருக்கும். சோகமா வச்சுக்கிறேன். டேய் புலி, ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? நீ அமைதியா இரு. அக்கா, அது இல்லக்கா, இவங்களுக்கு உன் மனசு புரியணும்ல, அதுக்கு தான் சொல்றேன்.
இங்க பாருங்க, எங்க அக்காவோட நல்ல மனசுக்கு உங்க குடும்பம் மொத்தமும் காலம் முழுவதும் நன்றியோட தான் இருக்கணும். இதையே நான் சொல்றேன்னா, எங்க அக்காவா இருக்க போய் தானே இவ்வளோ பெரிய அவமானத்துக்கு ஆளான குடும்பத்தோட எல்லாத்தையும் மறந்து பெரிய மனசோட இங்க வந்திருக்கு. டேய் புலி, வாய முடுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நம்ம வீட்டு புள்ள ஆசைப்பட்டுட்டான்டா, அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தான் போயாகணும். நமக்கு தேவை நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டிய குடும்பத்தில இருந்து இல்ல, கொலைகார குடும்பத்துல கூட நான் சம்பந்தம் பண்ணுவேன். புள்ளைங்க ஆசையை மீறி எனக்கு என்ன இருக்கு? நீங்க எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எங்க அக்கா மாதிரி ஒரு சம்பந்தி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. வேற ஒருத்தவங்களா இருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. இவன் ஒருத்தன் கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்க பாருங்க சம்பந்தி, இவன் பேசுறது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஜெயிலுக்கு போக இருந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கணுமான்னு நான் யோசிக்கவும் இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கல. நீங்க இதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. புலிமுருகன் சொல்லி செஞ்சாரா? ஆமாமா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? இருங்க சம்பந்தி, வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எப்படி அனுப்புறது? ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம்ல? வேண்டாம் சம்பந்தி, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். வர முடியுமா? என்ன சம்பந்தி எல்லாத்துக்கும் யோசிக்கிறீங்க? ஒரு 5 மினிட்ஸ் தான், வாங்க. அந்த ஆளோட அக்கா நந்தினி இருக்காங்கல்ல, அவங்கதான் என்னென்னமோ சொல்லி புலிமுருகனை தூண்டை விட்டு என் புருஷனையும் இதை செய்ய வச்சாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் நிம்மதியா வெளியே இருக்காங்க. ஆனா என் புருஷன் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? எப்படி இவ்வளவு மோசமான காரியத்தை கூட சின்ன குற்ற உணர்ச்சி இல்லாம உங்களால செய்ய முடியுது? சின்ன குழந்தைங்க செத்தாலும் பரவாயில்லன்னு அந்த பழி எங்க குடும்பத்து மேல வந்து நாங்க அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே தீரணும். என் அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என் கோபத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஆனா நந்தினி அம்மா, இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியேதான் ஆகணும். நான் பதில் சொல்ல வைக்கிறேன். என்ன மாமா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் எங்க விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும். அக்கா ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்தாங்க, ஐயோ, இதை இல்லம்மா. வச்சு முதல்ல குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வேண்டாம்மா, போங்க. வேண்டாம். பரவாயில்லக்கா, வேண்டாம்மா. புடிங்க புடிங்க. முதல்ல குழந்தைய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் என்னன்னு பாருங்க. ரொம்ப நன்றிம்மா. நந்தினிமா, உங்களுக்கு இருக்கு. என்ன மகா, எதுக்கு வர சொன்னீங்க? நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்.
கேளுங்க மகா. எந்த சூழ்நிலையிலயும் நீங்க என் அக்காவை கைவிட்ட மாட்டீங்கல்ல? திடீர்னு ஏன் மகா இப்படி கேக்குறீங்க? காரணம் இருக்கு விஜய், அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இனிமே எது நடந்தாலும், எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் வந்தாலும், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் மீறி நீங்க என் அக்காவை ஏத்துப்பீங்கல்ல விஜய்? அக்காவை கைவிட்டுற மாட்டீங்கல்ல? ஏன் கேக்குறேன்னா, என் அக்கா ரொம்ப பாவம் விஜய். அவ சின்ன வயசுல இருந்தே எது மேலயும் ஆசைப்பட்டதில்ல விஜய். அவ ஆசைப்பட்டது உங்க மேல மட்டும்தான். நீங்களும் அவளுக்கு கிடைக்கலன்னா அது அவளால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது விஜய். நீங்க ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல மகா. இருந்தாலும் நான் சொல்றேன், உங்க அக்காக்காக நான் உயிரையே விட போனவன். ஏன்னா என் உயிரோட நான் பெருசா நேசிக்கிறது உங்க அக்காவை மட்டும்தான். என்ன நடந்தாலும் உன் அக்கா மட்டும்தான் எனக்கு. சொல்ல போனா என்னோட மனசுல அவதான் என்னோட மனைவியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எந்த சூழ்நிலையிலுமே நான் அவளை கைவிட மாட்டேன். இது அங்க இருக்கிற கடவுள் மேல சத்தியமா. எப்படிமா இருக்க? ஏதோ இருக்க. மகாமா மட்டும் இல்லனா நானும் நம்ம புள்ளையும் பட்னி கிடந்து செத்துருப்போம். நீ எங்க பணத்தை கூட பாத்துருக்க முடியாது. மகா அம்மா கிட்ட நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் நான் மகா அம்மா கிட்ட சொல்லியும் அவங்க என் மேல எந்த கோபமும் படல. ஜுரத்துல இருந்த நம்ம புள்ளைக்கு வைத்தியம் பார்க்க அவங்க தான் ஏன் உதவுனாங்க. நீ யார நம்பி இதெல்லாம் பண்ணியோ அவங்க எல்லாம் உன்னை கை விட்டுட்டாங்கயா. இனிமேலாவது திருந்தி மகா அம்மா சொல்றத அப்படியே செய். இல்லன்னா நானும் நம்ம குழந்தையும் உன்னை மன்னிக்கவே மாட்டோம். அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் தப்பானவங்களை நம்பி பட்டு உணர்ந்துட்டேன். ஏமா, எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான்மா முக்கியம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா. சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? சொல்றேன். இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னதை நான் கண்டிப்பா செய்யறேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. எப்படின்னு கேளுக்கா. எப்படி? நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஜோதி உயிரோட இருப்பான்னு நினைக்கிற? ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த கேஸுக்கா. இவ்வளவு சாக்கெல்லாம் தாங்காதே. எப்படியும் போய் சேர்ந்துடும். அப்புறம் எங்க இருந்து இந்த கல்யாணம் நடக்கிறது? ஆனா நீ அவளை சும்மா நினைக்காதடா. என் உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தீருவன்னு கடைசி வரைக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. என்னக்கா சொல்ற? உண்மையாவா? ஆமாண்டா. ஆனா அவ எப்படி யோசிக்கணும், எப்போ என்ன செய்யணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏக்கா செமக்கா, நீ வேற லெவல்கா. அக்கா போனு. எடுத்து பேசு. ஹலோ, என்ன சார் சொல்றீங்க? நிஜமாவா? என்னடா, என்னாச்சு? மூர்த்தி ஜெயில இருக்கான்லக்கா. ஆமா, அவன் அப்ரூவரா மாறி முழு உண்மையை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானாக்கா. என்னடா சொல்ற? எப்படி? வேற யாருக்கா? எல்லாம் அந்த மகாவோட வேலைதான்.
அந்த மூர்த்தி பொண்டாட்டிய போய் பார்த்து பேசி அவன் மனசை கலைச்சு ஜெயிலுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவனையும் பார்த்து பேசி இப்ப முழு உண்மையும் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்த எல்லாத்துக்கும் பின்னால இருந்தது நீதாங்கிற விஷயம் கோர்ட்டுக்கும் இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய போகுதுக்கா. மூர்த்தி மட்டும் ஜட்ஜ பார்த்து அப்ரூவ் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, போலீஸ் இங்க வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிருக்கா. இப்ப என்னக்கா பண்றது? ஏக்கா என்னக்கா அமைதியா இருக்கிற? அக்கா மொத்த இமேஜும் ஒண்ணுமில்லாம போயிருக்கா. இந்த ஊரே உன்னை காரி துப்புங்கா. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் மாப்பிள்ளைங்க 2 பேரும் உன் பின்னால நிக்கிறானுங்க. இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அக்கா ஏதாவது பண்ணுக்கா. பொருடா யோசிக்கிறேன். போலீஸுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம். அக்கா நான் ஆல்ரெடி பேசிட்டேக்கா, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லக்கா. தயவு செஞ்சு கோவப்பட்டு எல்லாத்தையும் சொதப்பிடாதக்கா. டேய், அவ என்ன போயும் அந்த ஜோதி கால்ல விழ சொல்றா. அக்கா உனக்கு புரியலக்கா. நான் ஜெயில இருந்து அனுபவிச்சிருக்கேன்க்கா. ஜெயில் வாழ்க்கை கொடூரமா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் பொம்பளைங்க இருக்கிற ஜெயிலாம் ரொம்ப கேவலமா இருக்கும்க்கா. கொசுக்கடி, நாத்தம், கூட இருக்கிற அக்யூஸ்டுகளோட தொல்லைன்னு அது ஒரு நரகம்க்கா. அக்கா கால்ல விழுகிறது அப்படி இல்லக்கா, ஒரு 2 நிமிஷம் அவமானம் அவ்வளவுதான். அத அப்படியே தொடச்செறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம்க்கா. டேய், மானத்துக்கு அப்புறம் தாண்டா மத்ததெல்லாம். ஏக்கா நான் என்ன நிஜமாவே கால்ல விழுக சொன்னா? நீ சும்மா கால்ல விழுகிற மாதிரி ஒத்துக்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நீ போய் கால்ல விழுக போனேன்னா அந்த ஜோதி வேணாம் 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 அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு உன் மேல அவ்வளவு பயமும் மரியாதையும் இருக்கு. அந்த மகா கிட்ட சும்மா சொல்லுக்கா. அக்கா எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா. அந்த ஜோதி உன்னை கால்ல விழவே விடாது. அதனால நீ தைரியமா சொல்லலாம்க்கா. அது சரி, அதுக்கும் என்ன பார்க்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? மா இன்னுமா உனக்கு புரியல? உனக்கும் 3 பொண்ணுங்க தானேமா? ஏய், என்னடி சொல்ற? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. அவங்க என்னோட சம்மந்தி. அவங்க எப்படி என்னோட காலெல்லாம் தொட்டு? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மகா. நல்லா கோத்துறாளே, எங்க இருந்துதான் அந்த கதையெல்லாம் பிடிப்பாளோ தெரியலையே. அமைதியா இருமா. அவங்களே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ முடியாதுன்னு சொன்னாதான் அவங்கள நீ அவமதிக்கிற மாதிரிமா. அவங்களே செஞ்ச தப்புக்கு ஏதோ பிராயச்சித்தம் பண்ணி புள்ளியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. நீ என்னடா சும்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னது செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாவா? அதுமா அது அப்படி இல்லம்மா. செஞ்ச தப்புனா போன ஜென்மத்துல செஞ்ச தப்பு பத்தி பேசுறாங்கம்மா. அத்தை, நான் சொல்றது கரெக்ட் தானே? சம்மந்தி, என்ன சம்மந்தி மகா என்னென்னமோ சொல்றா? என்னதான் பரிகாரமா இருந்தாலும் ஒரு முறை வேண்டாமா? அது எப்படி நீங்க போய் என் காலை தொட முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. என்னத்த அமைதியாவே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களே உங்க வாயால அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்பதான் அம்மா ஒத்துப்பாங்க. அம்மா நானே சொல்லிடுறேனே. அக்கா உங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அது இதுக்கு தான். உடனடியா இந்த பூஜையை செய்யணும்னு சொல்லிட்டதுனால அவசரத்துக்கு பாவம் இல்ல, உங்களை வச்சே அந்த பரிகாரத்தை செஞ்சிடலான்னு அக்கா முடிவு பண்ணிடுச்சு. சம்மந்தி, ஒரு நிமிஷம் தனியா வாங்கல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சம்மந்தி வாங்க. போக்கா கூப்பிடுறாங்கல்ல, போய் பேசிட்டு தான் வாக்கா. சரி மகா,
இது கொஞ்சம் பிடி. வாங்க. போக்கா, போயிட்டு வா போ. அத்தை, கண்டிப்பா உங்க மனசு இப்போ என்ன நிலைமையில இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அத்தை. ஆனா நீங்க என் அம்மாவை கால்ல விழ வச்சப்போ அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் உங்களை இப்படி செய்ய வச்சேன். செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்ற பாரு, அதை தாண்டி என்னால ஏத்துக்கவே முடியல. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் சொல்ல வேண்டியதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தணும், அழிக்கணும்னு நினைச்சு அதுக்காக மெனக்கெடுறத விட்டுட்டு இனிமேலாச்சும் திருந்தி வாழ்ற வழிய பார்த்தா போதும். சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதான்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கே எப்படின்னா, நீங்க பெத்த புள்ள விஜய், அவர் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்க. உங்க பையனுக்கு அவர் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அவரோட சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. என்னால நீ சொல்றத சுத்தமா நம்பவே முடியல ஜோதி. இப்ப கூட அந்த நந்தினி அம்மா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் என் மனசு சொல்லுது. ஏங்க, நான் என்ன உங்ககிட்ட பொய்ய சொல்ல போறேன்? அப்படியே உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா மகா கிட்ட கேட்டு பாருங்க. பா, ஆமாப்பா, அம்மா சொல்றது உண்மைதான்ப்பா. நந்தினி அம்மா நம்ம அம்மாவோட காலை தொட்டு கழுவி பாத பூஜை எல்லாம் பண்ணாங்கப்பா. அடச்ச, இந்த அற்புதமான காட்சிய என்னால பார்க்க முடியாம போச்சே. பேசாம நானும் உங்க கூடவே கோயிலுக்கு வந்திருக்கலாம் போல. நானும் எவ்வளவோ சொன்னேன், வேண்டாம் சம்பந்தி, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. ஆனா அவங்க கேட்கவே இல்ல. விடாப்பிடியா பேசி என்ன சம்மதிக்க வச்சுட்டாங்க. நான் கூட அவங்களை என்னமோன்னு நினைச்சிட்டேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா நான் தான் அவங்களை தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் போல. பா, நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லப்பா. ஒருவேளை அந்த ஜோசியர் சொல்லாம போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு சந்தேகம் தான்ப்பா. அக்காவும் அம்மாவும் சொல்றத வச்சு பாக்கும்போது அக்காவோட நிச்சயம் நடக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது போலப்பா. ஆமா ஜோதி, சுபா சொல்ற மாதிரி ஐஸ் நிச்சயதார்த்தத்துக்கு இனி எந்த தடையும் இருக்காதுன்னு தான் தோணுது. அதனால சூட்டோடு சூடா நந்தினி அம்மா கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை நடத்திட வேண்டியதுதான். அவ எவ்வளவு சாமர்த்தியமா 3 பொண்ணுகளை பெத்த அம்மாவுக்கு பாத பூஜை செய்யணும்னு மாத்தி விட்டா பத்தியா? கொஞ்ச நெஞ்ச இல்லக்கா, தலையில இருந்து கால் வரைக்கும் அவளுக்கு திமிரு அதிகம். நல்ல வேலைக்கா, அந்த நேரம் அந்த கோயில்ல நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் வரல. வந்திருந்தா அவ்வளவுதான். டேய், நானே அதை மறக்க நினைச்சாலும் ஏன்டா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க? இல்லக்கா, என்னால நடந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியலக்கா. ஜோதிய வச்சு மகா மனச மாத்தி மூர்த்தி கிட்ட பேச வச்சு அவனை அப்ரூவர் ஆக விடாம தடுத்தரலான்னு நினைச்சுதானே போனோம். ஆனா கடைசியில அதை விட அசிங்கமா ஒண்ணு நடந்துருச்சே. நடந்ததை என்னாலேயே தாங்க முடியலையேக்கா. நீ எப்படிக்கா இப்படி தாங்கிட்டு இருக்கிற? எனக்கெல்லாம் எவ்வளவு பதட்டமா இருக்கு தெரியுமா? நீயே யோசிச்சு பாருக்கா. நாமளும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு எத்தனையோ திட்டம் போடுறோம். ஆனா ஒன்னாவது நடக்குதா? ஒண்ணு புஷ்ஷுன்னு ஆகுது, இல்லைன்னா பூமரங்கா மாதிரி நமக்கே திருப்பி ஆப் ஆகுது. ஏக்கா, இதை இப்படியே விட்டோன்னு வையி, கடைசியில அவ ஐஸ்வர்யாவ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடுவான்னு பயமா இருக்குதுக்கா. டேய், அப்படி மட்டும் சொல்லாத.
அந்த ஐஸ்வர்யா எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. நான் விடவே மாட்டேன். நீ பெரிய மாப்பிள்ளை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில பேசுறியாக்கா? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, அந்த மகா ஏதாவது பிளான் பண்ணி பெரிய மாப்பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லிட்டா என்னக்கா பண்றது? டென்ஷன் ஆகாதக்கா. அந்த மகா சாதாரண ஆள் இல்ல. அவகிட்ட இப்ப வரைக்கும் நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனாலதான் சொன்னேன், அவ எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவா. என்னடா, ஏன் இப்படி ஓடி வர? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான்மா. ஐஷு வீட்ல இருந்து அத்தை, மாமா, மகா எல்லாரும் வந்திருக்காங்க. கீழதாமா இருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அவங்க? இதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறாளே. எனக்கு விக்ரம பத்தி ஓரளவுக்கு தெரியுமா? அவரு கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல போறதே இல்ல. அப்போ இந்த நிச்சயத்தை மட்டும் செஞ்சு என்ன பண்ண போறோம் சொல்லு? மா, ஏற்கனவே அக்காக்கு ஒரு வாட்டி கல்யாணம் நின்னு போயிருக்குமா. இன்னொரு வாட்டி நிச்சயம் செஞ்சு கல்யாணம் நிக்கணுமா சொல்லு? மகா, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது விஜய். ஆனா நாங்க பொண்ணு பெத்தவங்க. எங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நம்பிக்கையில நாங்க நிச்சயத்தை பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம்? இன்னும் 4-5 வருஷத்துக்கு விக்ரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே இல்ல. அப்போ அத்தனை வருஷமும் வெறும் நிச்சயத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டு என் அக்கா காத்துட்டு இருக்கணுமா? மா, ஐஸ் அக்கா விஜய மனசார லவ் பண்றாதாமா. இவரும் அவள உண்மையா லவ் பண்றாருதான். அதுக்குன்னு தெரிஞ்ச இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தோணுதுமா. ஏற்கனவே அக்கா மனசார ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காமா. அவளுக்கு திரும்ப திரும்ப இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொடுத்து புடுங்க கூடாதுமா. ரொம்ப வேதனைப்படுவாமா அவ. என்னக்கா இது, திடீர்னு இவ இப்படி பேசுறா? என்னவா இருக்கும்? ஏதோ பிளானோட தாண்டா பேசுறா. அமைதியா நின்னு கேளு. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிச்சயத்தை முடிச்சிட்டா அது கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும், சொந்தக்காரங்க மத்தியில இது ஒரு நம்பிக்கையா இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா நடக்காம தள்ளி போனா இன்னும் அசிங்கமா தானமா ஆகும். கல்யாண தேதியை முடிவு பண்ணாம இந்த நிச்சயம் பண்றதும் ஒண்ணுதான், பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான்ப்பா. ஜோதி, ஜோதி, என்ன ஜோதி, சம்மந்தி வீட்டுல நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, என்னால இப்ப வரைக்குமே மகா ஏன் அப்படி பேசினான்னு புரிஞ்சுக்கவே முடியலங்க. எப்பவுமே எதையும் யோசிச்சு பண்றவ இன்னைக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு தடாலடியா பேசிட்டு வந்துட்டா. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குதுங்க. மகா எடுத்தான் கௌதம்லாம் பேசல, அவ யோசிச்சுதான் பேசியிருக்கா. இதுல புலம்புறதுக்கு எதுவும் இல்ல. சொல்ல போனா நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு நடந்ததை வச்சு
எனக்கு ஒரு விஷயம் ஊர்ஜிதமாயிருச்சு. விக்ரம் தம்பி அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதே இல்ல. அதனால நம்ம பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வேற இடத்துல வரன் பார்த்து சீக்கிரம் அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க நீங்க? நம்ம பொண்ணு விஜய் தம்பிய எந்த அளவுக்கு விரும்புறான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொல்றீங்க? விரும்புனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ஜோதி? பெத்த கடமைக்காக அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்சிட்டோம். நாம என்ன செஞ்சாலும் அந்த வாழ்க்கை நம்ம பொண்ணுக்கு கிடைக்க போறது இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அது பின்னாலேயே ஓடுறது முட்டாள்தனம்னு உனக்கு தெரியல? ஏங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா எல்லாம் பேசி முடிச்சு நிச்சயம் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இப்போ நீங்க வேற மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு சொன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்காத ஜோதி. நந்தினி அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம தான் விக்ரம் தம்பி இந்த கல்யாணத்தை இழுத்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் புரிஞ்சு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இல்லங்க, எனக்கு எதுவும் மனசு கேக்கலங்க. நம்ம பொண்ணு ரொம்ப பாவங்க. விஜய காதலிச்சுட்டு அவ எப்படிங்க இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதெல்லாம் பண்ண முடியும். இந்த உலகத்துல முக்காவாசி பேரு காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணது இல்ல. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். புரிஞ்சுக்க ஜோதி. நான் இப்படி சொல்றேன்னு என்ன காதலுக்கு எதிரின்னு நினைக்காத. ஐயா, உங்க பொண்ணுக்கு வரன் பார்க்க கொடுத்திருந்த இடத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சான். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா சாயங்காலமே வந்து பொண்ணை பாக்குறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் தருகிறேன். எதுக்கு நான் வீட்ல ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்ன ஏதுன்னு தகவல் சொல்லட்டுமா? தாராளமா கேட்டு சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. அத விடுங்க, மாப்பிள்ளை தங்கமான பையன், எந்த கட்ட பழக்கம் கிடையாது, மாமனார் மாமியார் தொல்லையும் கிடையாது. அப்படியா? நல்லதுங்க. நான் வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லி கேட்டு பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சரிங்க, சரி. யாருங்க போன்ல? நம்ம ஐஸுக்கு வரன் பார்க்க கொடுத்திருந்தேன்ல, அந்த தரகர் தான் போன் பண்ணாரு. தரகரா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ஜோதி, நம்ம ஐஸோட ஜாதகமும் போட்டோவும் கொடுத்திருந்த இடத்துல பையனுக்கு ஐஸ ரொம்ப பிடிச்சு போச்சான். நம்ம சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயந்தரமே அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க விளையாடுறீங்களா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி இப்படி பண்ணீங்கன்னா என்னங்க அர்த்தம்? மா, இப்ப எதுக்கு அப்பாவை கத்திட்டு இருக்க நீ? பின்ன என்ன மாகா, சொல்ல கேட்காம இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஐஸுக்கு இப்போதைக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு படிச்சு நான் சொன்னேன். இப்ப என்னடானா மாப்பிள்ளை வீட்ல இருந்து சாயந்தரமே வரட்டுமான்னு கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னு என்கிட்டயே கேக்குறாரு. ஜோதி, கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா நான் என்ன சொல்றேன்னு கேளு. என்னங்க கேட்க சொல்றீங்க? அவளே மனசு உடைஞ்சு போயிருக்கா. அதுக்குள்ள எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நாமளே அவ வேதனை அதிகப்படுத்தலாமா? சொல்லுங்க. ஆமாப்பா, அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்லப்பா. அக்காக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கே புத்தி சொல்றீங்களா? ஐஸ் எனக்கு பொண்ணுதான். அப்பா,
எதுக்குப்பா இதெல்லாம்? ஆமாம்மா, நமக்குள்ளே பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட சாமி கிட்டே பூ போட்டு கேட்போம். சாமி சொல்லட்டும், ஐச பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா வேண்டாமான்னு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரெண்டையும் சாமி கிட்ட வச்சு முடிவு கேட்டுட்டு யாராவது ஒருத்தர் எடுப்போம். இதுல திருநீர் வந்துச்சுன்னா சாமி பொண்ணு பார்க்க உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். அதே சகப்பு குங்குமம் வந்தா பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அப்பா, அப்பா, இப்ப கூட எதுவும் இல்லப்பா. இதெல்லாம் வேண்டாமே. கொஞ்சம் பொறுமையா நமக்குள்ள பேசி முடிவெடுக்கலாமேப்பா. இல்லம்மா, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். இந்த முடிவை நாம எடுக்கிறத விட அந்த சாமியை எடுக்கட்டும். மகா, நீ சும்மா இரு. அவர் விருப்பப்படியே பண்ணட்டும். அந்த சாமிக்கு எதுவும் தெரியாதா என்ன? அது பாத்துக்கும். ஐசு, நீ எதை நினைச்சு பயப்படாத. அப்பா எது பண்ணினாலும் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? இப்ப என்ன சொல்றீங்க எல்லாரும்? சாமியும் நான் சொன்னது தானே சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த பைய வீட்டுக்காரங்களை வர சொல்றேன். பேசி முடிச்சிருவோம். அக்கா, அக்கா, அக்கா நில்லு. மகா நெல்லுமா, இப்போ உனக்கு ஓகே தானே? அதான் சாமியை சொல்லிடுச்சேப்பா. ஏய், பாராட்டெல்லாம் ஓகே தான். ஆனா எதுக்காக என்ன பாராட்டுறேன்னு சொல்லலையே? சொல்றேன் இருங்க. அந்த ஐஸ்வர்யாக்கு அவங்க வீட்ல வேற மாப்பிள்ள பாக்குறாங்களாம். அது மட்டும் இல்ல, மகாவும் இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு ஆபீஸ்க்கு வந்து பெரிய மாமா கிட்ட சொல்லிட்டா. உங்களை சமாளிக்க முடியாம அந்த மகாவும் அவ குடும்பமும் தெரிச்சு ஓடிட்டாங்க. இனிமே அவங்க உங்க வழியில வரவே மாட்டாங்க. என்ன நீ நிஜமாவா சொல்ற? ஆமா ஆண்டி, மகா வந்து இப்பதான் விக்ரம் மாமா கிட்ட சொல்லிட்டு போறா. அவ சொன்னத நானே கேட்டேன். ஒரு வழியா அந்த குடும்பத்தை மொத்தமா தூக்கி வீசிட்டீங்க. சூப்பர் ஆண்டி, கலக்கிட்டீங்க. இப்ப நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னு வைங்க, அப்படியே உங்களை தூக்கி வச்சு சுத்தி ஆட்டம் போடுவேன். அவ்வளவு ஹாப்பி. நீ சொல்றத கேட்கவே எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, நீ வேலையை பாரு, நாம அப்புறம் பேசலாம். சரிங்க ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ்.
அம்மா என்ன மகா அதுக்குள்ள வந்துட்ட? ஆபீஸ் இல்லையா? அம்மா நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டேன்லம்மா. நான் ஏண்டி திட்ட போறேன்? என்னன்னு சொல்லு. அம்மா நான் வேலையை விட்டு நின்னுட்டேம்மா. என்ன சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் போயிட்டு இனிமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அம்மா பாத்தியா, இப்பதானே கோவப்பட மாட்டேன்னு சொன்னேன்லம்மா. அதுக்கு இல்ல மகா, இப்ப எதுக்கு நீ இப்படி ஒரு முடிவெடுத்த? அதுவும் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. அக்கா தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சுல்லம்மா. அப்புறம் நான் மட்டும் அந்த கம்பெனில எதுக்குமா வேலை செய்யணும்? எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். அப்புறம் அந்த விஜய் தம்பி முகத்தை பாக்குறப்பெல்லாம் உனக்கு தான் சங்கடமா இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வேகத்துல போய் இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேம்மா. ஆனா என் மனசுக்கு இப்போ ஒரு மாதிரி வருத்தமா இருக்குமா. யாருக்கு என்னன்னு தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாம நினைச்சாலும் அதெல்லாம் மாத்த முடியாதுன்னா நாம என்ன பண்ண முடியும்? ஐஸுக்கு இப்படி ஒரு முடிவு அந்த சாமி சொல்லுன்னு நம்ம யாராவது நினைச்சு பார்த்தோமா? எனக்கு எதுவுமே புரியல. எல்லாம் நம்ம விதி. சரி மகா, நீ போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னக்கா விஜய் அவன் பாட்டுக்கு வந்தான், ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே திப்பு திப்புன்னு ஓடிப்பிட்டான். டேய், அவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு வேற கல்யாண ஏற்பாடு நடக்குது. அந்த வருத்தம் இருக்கதானே செய்யும். எங்க போயிட போறான்? கொஞ்ச நாள் தனிமையிலேயே இருப்பான், சோகமா இருப்பான், தாடி எல்லாம் வளர்த்துப்பான். அப்புறம் தானா வழிக்கு வந்துதானே ஆகணும். அக்கா இருந்தாலும் இதுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த மகா வேலை விட்டு போனதுதான். அவளா போகலனா நான் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளிடுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஓஹோ, அதான் அவ முந்திக்கிட்டா. என்னக்கா பெட்டியோட வரான்? டேய் விஜய், எங்கடா போற? டேய், இருடா. என்னடா நான் பாட்டுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேகமா வந்த, ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டே இருக்க. டேய் விஜய், இருடா. டேய் சொல்றது கேளு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் பேச பேச நிக்காம போயிட்டே இருக்க? இதுதான் நீ அம்மாவுக்கு கொடுக்கிற மரியாதையா? நிறுத்துங்கம்மா. நீங்க இப்படி சொல்லி சொல்லியே என் வாழ்க்கை வீணா போயிருச்சு. எல்லாம் போதுமா? ஒத்தோட விட்டுருங்க ப்ளீஸ். நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னது? எங்கேயாச்சும் போறியா? எங்கடா போற? இங்க பாரு விஜய், என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட பேசு. அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? மாப்பிள, எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசுவோம். உட்காரு. பாஸ், என்னாச்சு? குட்டி பாஸ் உண்மையிலே கொல்கத்தா போறாரா? ஆமா, அவன் என்கிட்ட கூட சொல்லல. ஏன் பாஸ்? குட்டி பாஸ் உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டாரே, என்னாச்சு? டேய் விஜய், ஏன்டா அப்படி பண்ற? என்னாலதான் உன் கல்யாணம் நின்று போச்சுன்னு ஏற்கனவே நான் மனசு நொந்து போயிருக்கேன்டா. இப்ப நீ கொல்கட்டா போறேன்னு சொல்லி என்னை இன்னும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதடா. டேய்,
என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன். இதோ வரேன்டா. ஏக்கா என்னக்கா இவ்வளவு அமைதியா இருக்கிற? மாப்பிளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுக்கா. நீ ஸ்ட்ராங்கா சொன்னா மாப்பிளை கேட்டுக்க போறான். நான் கல்கத்தாலேயே இருந்துட போறேன். திரும்பி இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். ஐயோ விஜய், நீ அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. ஏதோ பாஷை தெரியாத ஊருக்கு போய் நீ எதுக்குப்பா கஷ்டப்படணும்? உன்னை விட்டுட்டு அம்மாவால தனியா இருக்க முடியாதுப்பா. நீ அம்மாக்காக இங்கே இரு விஜய். மா ப்ளீஸ்மா, நான் இவ்வளவு சொல்லியும் கூட என்னோட மனசு உங்களுக்கு புரியலையா? மா, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு. நாங்க போய் சீக்கிரம் செக் இன் பண்ணோம். நான் வரேன். விஜய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சின்ன மாப்பிள, நான் சொல்றேன் கேளு. என்னக்கா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படியே? டேய் விடுறா, அவன் போகட்டும். ஏன் இப்படி பண்றான்? இப்ப இவன் எதுக்கு திடீர்னு கொல்கத்தாலாம் போகணும்? இங்க இல்லாத பிசினஸா? இவன் போய் தான் அந்த பிசினஸ பார்க்கணுமா என்ன? யார கேட்டு அவன் இந்த முடிவு எடுத்தான்? ஏக்கா, மாமாவுக்கு திடீர்னு நாம தான் குடும்ப தலைவர்ன்ற ஞாபகம் இப்பதான் வருது. டேய், நீ சும்மா இருக்க மாட்ட? சும்மா பன் 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 மாமா. என்ன நந்தினி இது? நீ இருந்தும் விஜய் எதுக்கு போக விட்ட? போக வச்சதே அக்கா தான். இது தெரியாம கேக்குறாரு. ஐயோ ஏங்க, அவன் எங்கங்க என் பேச்சு கேக்குறான்? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். ஒத்த கால்ல நின்னு போய் தான் தீருவேன்னு கிளம்பிட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? விஜய், விஜய், விஜய். அம்மா, விஜய் எங்க? எங்க? ஏம்பா, அப்போ விஜய் கொல்கத்தா கிளம்பி போன விஷயம் உனக்கு தெரியாதாப்பா? அப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப அவன் எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தான்பா. ஒரு வாரத்தை கூட பேசாம அவன் பாட்டுக்கு வந்து பேக தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டான். கிளம்பிட்டானா? போயிட்டானா? அப்போ வலுக்கட்டாயமா நிறுத்தி வச்சு எங்கடா போறேன் அப்படின்னு கேட்டா நான் கொல்கத்தா போறேன் அப்படிங்கிறான். இங்க அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதாம். அவங்க வீட்டுல அவளுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காங்களாம். அவளுக்கு கல்யாணம் ஆகிறத பாத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னான்ப்பா. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன், கேட்கவே இல்லப்பா அவன். அம்மா, என்னம்மா நீங்க? நீங்க சொல்லி கேட்கலன்னா அப்படியே விட்டுருவீங்களா? கொஞ்ச நேரம் பேசி நிக்க வச்சு எனக்கு கால் பண்ணி இருந்திருக்கலாம்ல. நான் வந்து தடுத்து நிப்பாட்டி இருப்பேன்ல அவனை. நீ தடுத்துருவேன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ள அக்கா அவன்கிட்ட சொல்லவே இல்ல. இப்ப நான் எங்கன்னு போய் அவனை தேடுறது? ஃபிளைட் போறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குப்பா. இப்ப போனா கூட நீ அவனை தடுத்து நிறுத்திடலாம்ப்பா. அக்கா பிளான் தெரியாம இவர் வேற ஏதாவது உளறிக்கிட்டே இருக்காரு. நல்ல மாமா. விக்ரம், எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. விக்ரம், நீ எவ்வளவுதான் வேகமா போய் விஜய தடுத்தாலும் அவன் திரும்பி வரமாட்டான். ஏன்னா அவன் ஐஸ்வர்யாவை விட்டு பிரியறதுக்கு காரணமே நீதான்னு நினைக்கிறான். நான் நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இது ஒண்ணு போதும் எனக்கு. இவங்க ஜோடியா வராங்க.
நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டேன்னு விஜய் சொல்றான். இவன் சொல்றது உண்மையா? என்ன அத்தை, ஏதோ எதிர்பார்க்காதது நடந்த மாதிரி இவ்ளோ ஷாக்கிங்கா கேக்குறீங்க? பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, விக்ரம் பதில் சொல்லுவாரு. சொல்லு விக்ரம், நிஜமாவே நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டியா? ஆமாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கேட்டிங்களா? நல்லா கேட்டுக்குங்க. ஜோடியா என்ட்ராக வேண்டியவன் நான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா ஹெவி பில்டப்போட ஜோடியா என்ட்ரி கொடுக்குறீங்க. சத்திய சோதனை. எங்க மகா, எங்கீங்க என்னோட ஐஸ்? இப்பவாது யார வர சொல்லுங்க. இருங்க இருங்க. அக்கா, இரு இரு, அங்கே இரு. அத்தை, உங்க வீட்டுக்கு முதல்ல மருமக வர போறா. சும்மா வர வச்சா நல்லா இருக்குமா? இந்த ஆரத்தி மாதிரி எடுத்தா நல்லா தானே இருக்கும். அதனால அத்தை, நீங்களே போய் உங்க மருமகளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்களேன். ஹே மகா, ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்க. பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அம்மா, என்னம்மா இப்படி தயங்கி நின்னுட்டு இருக்கீங்க? மகா சொல்றதும் கரெக்ட் தானே. முறைப்படி நீங்க தானம்மா ஆரத்தி எடுக்கணும். போங்கம்மா, போய் ஆரத்தி எடுங்க. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம். இந்த வந்துட்டேன் வந்துட்டேன். இப்ப ஆரத்தி எடுங்கம்மா. அக்கா, நீ வெளியே நின்னுட்டு இருக்க? வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. மா ஐசு, உள்ளவா. என்ன இது, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ பண்ணிவிட்டா. அக்காவும் அவ சொல்றதெல்லாம் செய்யுது. ஒரு மினி கல்யாணத்தையே நடத்திட்டாளே. விஜய், அக்கா வாழ போற வீட்டை சுத்தி காட்டுங்க. ஆமா மகா, எனக்கு இது தோணாம போயிடுச்சே. ஐசு, இதுதான் நீ வாழ போற வீடு. வா, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன். வா வா. தேங்க்ஸ் மகா. இந்த கன்றாவி கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஏன் இன்னும் இங்க நின்னுட்டு இருக்கேன்? போச்சு, எல்லாம் போச்சு. சரிம்மா,
எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? ஓகே, பாப்போம் மகா. இப்படி ஒரு ஞான சூனத்தை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே. எதை கேட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றதுக்கு என்ன சொல்லணும்? விஜய் விஜய் இப்ப என்ன, உங்களுக்கு முத்தம் தானே வேணும்? குடுக்கறேன். தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி தூக்கி வச்சுக்காதீங்க. ஐசு முத்தமா குடுக்க போறியா? ஒரு நிமிஷம். என்ன பெருப்பைத்திட்டு நீங்க 2 பேரும் இங்க ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. மொத்தமா கொடுக்குறீங்க, மொத்தமா உங்களை காலி பண்றேன். அக்கா, இப்படி அநியாயத்துக்கு காதல் நோயில மாட்டிக்கிட்டியே. உன்ன இரு வரேன். ஆமாம்மா, நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். எப்படியோ உங்க பெரிய பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உங்க 2 பசங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் இது. அம்மா ஏக்கா அம்மா டேய், என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஒரு பக்கமா சாஞ்சி சாஞ்சி நடக்கிற? இடுப்பு ஏதாவது பிடிச்சிருக்கா? அதை ஏக்கா கேக்குற? தரையில யாரோ தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க போல, அத கவனிக்காம காலை வச்சம்பாரு, அப்படியே கரண்ட் ஷாக் அடிச்சு தூக்கி வீசிருச்சுக்கா. கீழே விழுந்ததுல அந்த இடுப்பு எலும்பு லேசா நவுந்துருச்சு. அதான் ஒரு சைடு வாங்கியே நடக்க வேண்டியதா இருக்கு. என்னடா உளற? நம்ம வீட்ல ஏன்டா கரண்ட் ஷாக் அடிக்க போகுது? வாய்ப்பே இல்லையே. ஏக்கா, இதுல போய் நான் பொய்யா சொல்ல போறேன்? விழுந்த அதிர்ச்சியில
மயக்கமாயிட்டம் போல இருக்கா. கண்ணை திறந்து பார்த்தா பொண்ணையுமே காணாக்கா. டேய், எங்கேயோ வழுக்கி விழுந்துட்டு கரண்ட் அது இதுன்னு உளறிட்டு இருக்க. போய் டாக்டரை பாரு. நானே விக்ரம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு புரியாம குழம்பி போயிருக்கேன். இதுல நீ வேற. அதுல என்னக்கா குழப்பம்? என்ன குழப்பமா? நான் சின்ன வயசுல அவனை பண்ணதுக்கு அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கவே கூடாது. ஆனா எப்படி சம்மதிச்சான்னு ஒண்ணும் புரியலையே. அக்கா என்னக்கா இது கூடவா உனக்கு புரியல? பெரிய மாப்பிள்ள ஒண்ணும் மனசு மாறல. சின்ன மாப்பிளைக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக பெரிய மாப்பிள்ள வேற வழி இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கான். மத்தபடி பெரிய மாப்பிள்ள மனசுல இப்பவும் கல்யாணம்னா ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்படியா சொல்ற? ஆமாக்கா. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. அக்கா நிம்மதியாகாத. இப்ப மாறின பெரிய மாப்பிள்ள எப்ப வேணாலும் மனசு மாறலாம். அக்கா ஆமாக்கா, கல்யாணமே வேண்டான்னு சொன்ன மாப்பிள்ளைய அந்த மகா பிளான் பண்ணி மனச மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பெரிய மாப்பிள்ள மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மகா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாடா. அவளு ஏதாவது பண்ணணும். என்ன? என்னையா அது? என்ன நடக்குதுங்க? பாஸ், உங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்குமே. நம்ம பர்த்டே கூட கிடையாது, எதுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்களேன்னு தோணுமே. ஆமாயா, என்ன விஷயம் சொல்லு. என்ன இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க? பாஸ், இதெல்லாம் வெறும் கலர் பேப்பர் இல்ல, நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்க மேல வச்சிருக்க அன்பு. அன்பா? எனக்கு தெரியும். முதல்ல என்ன விஷயம் சொல்றியா நீ? பாஸ், வாழ்க்கையில ஒண்டிக்கட்டையாவே இருந்துருவாருன்னு நினைச்ச பாஸ் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாருன்ற சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றோம் பாஸ். ஆமா பாஸ், உங்களுக்கு கல்யாணம்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லாரும் எப்படி சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? நம்ம ஆபீஸ்லயே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் நீங்க தான். யோ, வேலையை பார்த்துட்டு போயிரு சும்மா. பாஸ் பாஸ் பாஸ், சாரி, ஒரு நிமிஷம் அப்படி நில்லுங்களேன். எங்க போறீங்க? என்ன? எல்லாரும் உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க பாஸ். விஷா? யோ, கடுப்ப கிளப்பாம போய் எல்லாரையும் வேலையை பார்க்க சொல்லு. இல்ல என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? இவ்வளவு காலம் கழிச்சு இன்னைக்குதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கீங்க. இந்த நேரத்துல ஸ்டாஃப் எல்லாம் சந்தோஷப்படும் போது நீங்க அக்செப்ட் பண்ணாதானே அவங்களும் உற்சாகமா வேலை பார்ப்பாங்க. எப்பவும் வெறப்பாவே இருந்தா எப்படி பாஸ்? சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற நீ? அவங்கள வர சொல்றேன், விஷ் பண்ணிட்டு போவாங்க, நீங்களும் சந்தோஷமா ஏத்துக்குங்க பாஸ். சரி, வர சொல்லு. சரி பாஸ். என்னையா சென்டருக்கு வாங்க பாஸ். மாமா, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை எவ்வளவு கெத்தான ஆள் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு நான் உங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மாமா. எதுக்கு மாமா? இப்ப எதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? இங்க பாரு, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா போயிடு. இந்த மாதிரி ஏதோ ஒரு குடைச்சல் கொடுப்பேன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே உன்னை வேலைக்கு சேர்க்கலனா. இத பாரு, இன்னொரு தடவை வேலையை பார்க்காம மாமா கீமான்னு இந்த கேபினுக்குள்ள வந்தேன் வை, தொலைச்சிருவேன் உன்னை. போ வெளியில. இப்ப ஏன் மாமா இவ்ளோ கோவப்படுறீங்க? உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் மாமா மாமான்னு சொல்லக்கூடாதுன்னு. திரும்ப அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நடந்துக்கும்.
முதல்ல வெளியில போக சொன்னா போக கத்துக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்டு வாங்கி கட்டிக்காத இங்கிட்ட இருந்து, புரியுதா? போக சொன்ன உன்ன. ஆண்டி 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 நீங்க எங்க இருக்கீங்க? ஏமா அபி, ஏமா கத்திட்டு இருக்க? என்னாச்சு? என்ன ஆண்டி நடக்குதுங்க? எதுக்கு இப்படி என்ன நம்ப வச்சு ஏமாத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு அபி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதுக்கு மேல நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு தானே நிச்சயதார்த்தம். அந்த பக்கம் உங்க பையன் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் என்கேஜ்மெண்ட் ஓகே சொல்லிட்டு, இந்த பக்கம் என்கிட்டயும் விஜய் உனக்கு தானே சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன ஆண்டி இதெல்லாம்? எதுக்கு இப்படி டிராமா பண்றீங்க? இந்த பாரு அபி, எதுக்கு இப்படி கொதிக்கிற? டிராமா அது இதுன்னு அக்கா அசிங்கப்படுத்துற? அக்கா மனசார ஏற்கனவே சொல்லி இருக்குல்ல, நீதான் மருமகன்னு. அப்புறம் என்ன? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம்? எதுக்கு நீங்க என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொன்னீங்க? நான் என்ன அபி பண்றது? இது எல்லாமே அந்த மகாவால வந்தது. நான் போட்டு வச்சிருந்த எல்லா பிளானையும் அவ குறுக்க வந்து கெடுத்துட்டா. இத பாரு, ஆனா நான் உனக்கு இப்போ உறுதியா சொல்றேன், விஜய் உனக்குதான். சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க ஆண்டி. ஏதோ சின்ன குழந்தைக்கு மிட்டாய் வாங்கி தரேன்னு ஏமாத்தி கூட்டிட்டு போற மாதிரி இதையே சொல்லி என்ன ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களா? உன்னை நான் ஏமாத்தல அபி, நான் உண்மையதான் சொல்றேன். அப்பத்துல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த மகாவையும் அவ குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பி அத வச்சு கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்கல. விக்ரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னீங்க. இப்ப அவரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நீங்க சொல்ற எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஆண்டி. இனிமே நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீங்க சும்மா நான் பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை மட்டும் தான் குடுக்கறீங்க. ஆனா அவங்க எல்லாம் உங்களை தாண்டி பிளான் போட்டு எங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க தோத்துட்டே இருக்கீங்க ஆண்டி. உங்களால அவளை ஜெயிக்கவே முடியாது. இனிமேலும் உங்களை நம்பிட்டு இருந்தா விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நடக்க போற கல்யாணத்தை என்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இனிமே நான் உங்களை நம்புறதா இல்ல. அக்கா வாடா. என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? விக்ரம் விஜய் கிளம்பிட்டு இருக்காங்க. மாமா மட்டும்தான் கிளம்பி ரெடியா இருக்காரு. அப்புறம் நம்ம விஷயம் என்னாச்சு? அக்கா எல்லாம் பக்காவா பேசி ரெடி பண்ணிட்டேன். அந்த மகாவையும் அவங்க குடும்பத்தையும் லாரிய விட்டு தூக்க சொல்லிட்டேன். இன்னைக்கு அவங்க கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கவே நடக்காது. இதே மாதிரி நீ சொல்லி பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கு. இந்த தடவையாச்சும் ஒழுங்கா நடக்குமா? ஏக்கா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நீ வேணா பாரு, இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் பேப்பர்ல வரும். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலி. நிச்சயதார்த்தத்திற்கு செல்லும் போது லாரி மோதி நடந்த பெரும் சோகம் அப்படின்னு வரப்போகுது பாருக்கா. வருக்கா. வாங்க 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 வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கங்க. நிச்சயம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா சிறப்பா ஆரம்பிச்சிடலாம். வழக்கமா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக காத்திருப்பாங்க. இங்கதான் எல்லாம் தலைகீழா நடக்குது. என்ன சின்ன மாப்பிள்ள, நாமளே வந்துட்டோம், இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்களை காணாம. யோ
நம்ம வீடு மாதிரி என்ன அவங்க வீடு கோயில் பக்கத்துலயே இருக்கு? அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க வர வேண்டாமா? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நானே அவங்கள போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க யாருமே என்ன விடல. இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. யா எல்லாமே ரெடியா தான் இருக்கு. அவங்க வந்ததும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி. அவங்கதான் வர மாட்டாங்களே, எப்படி வருவாங்க? எங்க ஜோதியை காணோம், அவங்க என்ன வரலையா? அதை ஏன் கேக்குறீங்க? ஊர் உலகத்துல எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. இங்கதான் எங்க அக்கா சொன்ன மாதிரி எல்லாம் தலைகீழா நடக்குதே. ஜோதி அப்படியெல்லாம் லேட் பண்றவ கிடையாது. வண்டி ஏதாவது டிராபிக்ல மாட்டிக்கிச்சோ என்னவோ. அக்கா போன் பண்றாங்க. எடுத்து என்னன்னு கேளு. அக்கா சொல்லுக்கா. ஏய் ஜோதி, எங்கடி இருக்கீங்க எல்லாரும்? அக்கா கார்ல வந்துட்டு இருக்கோம். சம்மந்தி வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டே இருக்கோம்க்கா, வந்துருவோம். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க மேடம். சீக்கிரமா போப்பா. சரிங்க சார். பத்திரிக்கை எழுதி முடிச்சாச்சு. நிச்சயத்தை ஆரம்பிச்சுடலாமா? எங்க ஆரம்பிக்கிறது? அதான் இன்னும் பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே வரலையே. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நமக்காக அவங்க கோயில்ல காத்துட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பதிலா இப்ப நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஏக்கா, டேய் அவங்கள அடிச்சு தூக்கிட்டாங்கன்னு சொன்ன, எல்லாம் அப்படியே முழுசா வந்து நிக்குதுங்க. அதான்க்கா எனக்கு ஒண்ணும் புரியல. அவ சொல்றத வச்சு பாக்கும்போது இவங்க எல்லாம் இறங்கின உடனே சும்மா ரோட்ல நின்று காரை அடிச்சு தூக்கி இருக்காங்க அந்த வீணா போன டிரைவரு. அட போடா, உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ எல்லா தடவையும் சொதப்பி வச்சிடுற. ஏக்கா எல்லாமே பக்காவா பிளான் போட்டு தாக்கா பண்ணேன். அந்த டிரைவரும் கரெக்டா தாக்கா பண்ணிருக்கான். ஆனா அந்த கார் கொஞ்சம் கோளாறான இடத்துல தாக்கா ஏதோ மிஸ் ஆயிருச்சு. இப்படியே எல்லாத்துக்கும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. அக்கா இப்பவும் ஒன்னும் குடிமூழ்கி போகல. நீ ஊனூறு வார்த்தை சொல்லு, அதுகளை இங்கேயே வச்சு முடிச்சு விட்டுறேன். அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். இங்க ஏதாவது நடந்துச்சுன்னா விக்ரம விஜயும் நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. நடக்கிறது நடக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், விடு. வா. நந்தினி ஆண்டி விட்டாலும் நான் விடுறதா இல்ல. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நான் பாத்துக்கிறேன். நீங்க போட்டோவை காட்டுங்க.
அவளை நல்லா பாத்துக்கோ. இவ்வளவுதான் நீ கொல்லணும். நீங்க பயப்படாம இருங்க, நான் அவளை குத்தி கொன்னுறேன். ஏய், எல்லார் முன்னாடியும் பண்ணி மாட்டிக்காத. அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். இந்த தொழில எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? சம்பவம் தரமா இருக்கும். ஆளு இல்லாத இடமா பார்த்து, சமயம் பார்த்து ஒரே குத்துல ஆளை முடிச்சு காட்டுறேன். சரி, எனக்கு அவ செத்தா போதும். இந்தா நம்ம பேசின பணம். இத பார், வேலைய முடிச்சிட்டு யார்கிட்டயும் சிக்காம இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். சரியா? சரிம்மா, நான் வரேன். வேலையை முடிச்சிட்டு வரேன். ஐஸ்வர்யம், ஏன் விஜய் உனக்கு வேணுமா? இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணிகாய நம. அக்கா, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. சாச்சா, நான் யாரை தேட போறேன்? நீ வேற. குட்டி பாஸ், என்ன சர்பெட்டா பரம்பரை படத்துல ஆர்யா சொன்ன மாதிரி இதுக்காக தானே காத்து நின்றீங்க? முறைக்காதீங்க குட்டி பாஸ், எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன். ஏண்டா, நீ நகைச்சுவை பண்றதுக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? கொல்ல போறேன் பாரு உன்னை. பொண்ணையும் மாப்பிளையும் கோயில ஒரு தடவை சுத்திட்டு வந்து உட்கார சொல்லுங்க. சரிங்க. போயிட்டு வந்துருங்கம்மா. மகா, போயிட்டு மாப்பிளையும் ஐசையும் அழைச்சிட்டு போய் கோயில சுத்திட்டு வா. சரிம்மா. அக்கா வா. இருடா விஜய். விக்ரம், நீ கூட போயிட்டு வாடா. சீக்கிரம் போயிட்டு சுத்திட்டு வந்துருங்க. சரிங்க. டேய், விஜய் கூட போயிட்டு வான்னு சொன்னேன். விக்ரம் போயிட்டு நீங்க போங்க, பாத்துக்கோங்க. வா. யோ பெருமாள் வா. போ. ஐஸ்வர்யா, என்னோட வாழ்க்கையில குறுக்க வர என்னையோட நீ காலிடி. பெருமாளே. இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். குத்திடு. போலாம் பாஸ். குட்டி பாஸ், வாங்க போலாம். போலாம்.
என்ன சம்பந்தி வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, விஜய்க்கு ஐஸ்வர்யாக்கும் நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு எங்க அக்கா மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுது, வேற ஒண்ணு இல்ல. நான் கூட உங்களை என்னமோ நினைச்ச சம்பந்தி. நடந்தது எல்லாத்தையும் ஜோதி என்கிட்ட சொன்னப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஆஹா, அக்காவே பயங்கர கடுப்புல இருக்கு, இவனுக்கு வேற பேசியே வெறுப்பேத்துறானுங்களே. ஆமா, எங்க வேட்டி மாத்த போன விஜய் மாப்பிளைய காணா? பொண்ணுக்கு தான் புடவை மாத்துறதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு கூட வேட்டி மாத்துறதுக்கு லேட் ஆகும். ஆமால, விஜய் என்ன பண்றாரு இவ்வளவு நேரமா? ஆமா, டைம் ஆச்சு. பெரிய மாப்பிள, நீ போய் என்னன்னு போய் பாத்துட்டு வாப்பா. பாஸ், மாப்பிளே வந்துட்டாரு. டேய், நல்லா இருக்குடா. தேங்க்ஸ் ப்ரோ. குட்டி பாஸ், பாக்குறதுக்கு நிஜமாலேயே மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. இதுக்கு பேர் காமெடியா? மாப்பிள்ள மாதிரியா? மாப்பிள்ள தான்யா. மாப்பிள்ள இப்படி வந்து உட்காருங்க. சரிங்க இரு. டேய் போய் உட்கார். சரிப்பா, போறப்பா. பாத்துடா. பாத்து மெதுவா வாடா. உட்காருங்க. விஜய் இப்படி உட்கார்றா. ஜோதி, இவ்ளோ நேரம் என்ன பண்றா மகா? இவ்ளோ நேரமா ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு? அதான்க்கா எனக்கும் ஒன்னும் புரியல. வந்துட்டாங்க. அழகா இருக்காங்கல்ல? வாங்கம்மா உட்காருங்க. அழகா இருக்க ஐசு. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க, போட்டுக்கோங்க. இந்தாங்க, பொட்டு வச்சு விடுங்க. பெரிய பாஸ், அங்க பாருங்க, உங்க தம்பி அந்த பொண்ணை எப்படி பாக்குறாரு பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணு. ஆபீஸ்ல கொடுக்குற ஒரு வேலையும் உருப்படியா பண்ணாத, சரியா? சாரி பாஸ். நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டல, என்ன ஆனாலும் சரி அந்த இடத்தை அடையாம விட மாட்டேன்டி. அப்புறம் என்ன, தட்டு மாத்திக்க வேண்டியதானே? நிச்சய பத்திரிக்கை வேஷா வாசிச்சுள்ளா. சபையோருக்கு நமஸ்காரம். நிகழும் தை மாதம் ஜனவரி 14ஆம் தேதி சுபயோக சுபதினத்தில் திரு கணேசன் ஜோதி அவர்களின் திருநறை செல்வி ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களுக்கும் திரு
கோபாலகிருஷ்ணன் நந்தினி அவர்களின் திருநறை செல்வன் விஜய் ஆகிய இருவருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நமது சுவாமி சன்னதியில் பெரியோர்களாலும் கடவுளின் ஆசீர்வாதத்தாலும் இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம். என் புள்ளைக்கு இப்படி ஆனதுக்கு யாரு காரணம்னு மட்டும் தெரிஞ்சது, அவங்க யாரா இருந்தாலும் சரி உயிரோடவே விட மாட்டேன். அக்கா, அத நீ சொல்லுமாக்கா? முதல்ல என் மாப்பிள்ள நல்லா வரட்டும், அதுக்கப்புறம் இதை யார் பண்ணன்னு கண்டுபிடிச்சு அவங்கள கண்ட துண்டமா வெட்டி வீசல என் பேரு புலிமுருகன் இல்லக்கா. நாம ஒண்ணு பண்ண போய் அது வேற மாதிரி முடிஞ்சு நம்ம உயிருக்கே ஒல வச்சிரும் போலயே. டேய் புலி, விக்ரம் நல்லா ஆனதும் முத வேலையே இதுக்கு காரணமானவங்கள கருவறுக்கிறது தான். நந்தினி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல விக்ரம் நல்லபடியா குணமாய் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அத்தை இருக்க கோவத்தை பார்த்தா நம்ம மாட்டினா அவ்வளவுதான் போலயே. இப்பவே சுதாரிச்சுக்கணும். அந்த கொலகாரிய ஊரை விட்டே ஓட சொல்ல வேண்டியதா. எங்க போற? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி. மகா, நீங்க இங்கே இருங்க, நான் முன்னாடி போறேன். ஏன் விஜய், நானும் வரேன். இல்ல மகா, அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க அங்க வர வேணாம். விக்ரம் எப்படி இருக்கான்னு அடிக்கடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேனே விஜய். எனக்கு விக்ரம்க்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்டை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். அதுக்கு தான் நான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மகா, ஆனா நீங்க அங்க வந்தா உங்களுக்கு தானே கஷ்டம். அதுவும் இல்லாம விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது வெளியில எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா? அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இங்கேயே இருங்க. விக்ரம பார்க்க அலோவ் பண்ணும்போது நானே உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்.